சாம்பார்னு வைக்கிற? இதெல்லாம் இது சாம்பார் மாதிரி இருக்கு இது. மாட்டு கோமியமே வந்து திக்கா இருக்கும் போல இருக்கு. எப்ப பாரு வேற சமையல் செய்யறாதுன்னு சாம்பார் வைக்கிற. எங்க போறா? நான் வேற குழம்பு செஞ்சு எடுத்துன்னு வரையா என்ன? வந்துட்டியா? என்ன வேற குழம்பு ரெடியா இருக்கு போல. என்ன இது? மாட்டு கோமியம். மாட்டு கோமியமா? ஆமா. பேச்சுக்கு சும்மா தான் சொன்னா, அதுக்கு என்ன அதை எடுத்துன்னு வந்துட்டா? உனக்கு சமைச்சு கொட்டுறதே அதிகம், இதுல வேற ஆயிரத்து குறை வேற சொல்லுவியா? அதே இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட புத்தி வரும். கடவுளே, வாயை வச்சு சும்மா இல்லாம சரி வா, இங்க வா, சாம்பார் எடுத்துன்னு வா. தூக்கி அப்படி போடு. சுடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும். என்ன? இந்த வாரம் வீக்கெண்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வெளியே போகிறாங்க, என்ன வான்னு சொல்லி போகிறாங்க. போட்டுமா வேணாவா? என்னைய கேட்குற? அதுவும் இஷ்டம். உன் இஷ்டமா? உன் இஷ்டம்னா என்னடி அர்த்தம்? போட்டுமா வேணாமான்னு சொல்லி தானே கேட்குறேன். உன் இஷ்டம் நான் சொல்லிட்டேனா, அவ்வளோதான். உன் இஷ்டம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று போன்னு சொல்லு, இல்லைன்னா வேணான்னு சொல்லு. அது வேற ஒன்றும் இல்லை அர்த்தம். எங்கன்னா போய் தொலைன்னு அர்த்தம். எங்கடா போய் தொலைன்னு அர்த்தம்? சரி, இவங்கிட்ட போய் கேட்ட மாதிரி இந்த வீட்டில் நம்மளுக்கு மரியாதையே இல்லை. தொலையா? ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கூட்டுனே கேளு. என்னதான் ரேஷ்மா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவ கூட சண்டை போடாத. வாரத்துல ஒரு நாள் வெளியில எங்கேயாவது கூப்பிட்டு போ. கோவிலுக்கு, பார்க்குக்கு, பீச்சுக்கு எங்கேயாவது கூப்பிட்டு. 2 நாள் லீவு தானே இருந்தேன். அப்போ சொல்லியிருந்தாவது நான் கூட்டு போயிருப்பேன். இப்போ வந்து அங்கே கூட்டுப்பாங்க கூட்டு போன்னு சொல்லி இருக்கிறேன். யாரு கூட்டிட்டு போயிருப்ப? நீ தானே சொல்லியிருந்த. 2 நாள் லீவ் வருது, என்ன படத்துக்கு கூப்பிட்டு போனா மட்டும். எனக்கே என்னைக்காவது ஒரு நாள் தான் லீவ் வருது, வீட்டுல படுத்து தூங்க போறேன்னா இப்ப மட்டும் எப்படி அவளை கூப்பிட்டு போறதுக்கு சரின்னு? இன்னைக்கும் தப்பிச்சிட்டான்டா. உனக்கு இருக்கு ஒரு நாள். நான் சினிமா கூட்டு போறேன் சனிக்கிழமை. சினிமாக்கு தானே கூட்டு போய் கிழிப்பேன். கல்யாணம் நான் 8 வருஷத்துல இது வரைக்கும் 2 தடவை தான் கூட்டு போயிருக்க படத்துக்கு. சரி, நாள் கூப்பிட்டு போன்னு சொல்லின்னு இருக்கிறேன்றதுனால தான் இந்த வாரம் கூப்பிட்டு போறேன்டா. அதுக்கும் அது மாதிரி பேசுற. நீ சொல்லித்தான் இருக்கிற 4 வருஷம். வாமா, கொஞ்சம் வெளியே வாமா. முதல்ல ஏன் சேவனாரது டீ வந்து கொஞ்சம் எடுத்துன்னு வாமா. போயிட்டு என்னதே டீ எடுத்துன்னு வாமா. அது யாரு? இது ஏன் பொண்ணு? அவளை எடுத்துன்னு வர சொல்றதை விட்டு உள்ள வேலை செய்யறவளை கூப்பிட்டு டீ எடுத்துன்னு வான்ற. உனக்குலாம் வேற வேலை இல்ல. உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னா எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தமா? நானும் உங்க வீட்டு வேலை காய்ச்சேன் நானே. உங்களுக்கு டீ எடுத்தாந்து கொடுத்துட்டு போட்டுதான் வைக்க முடியும். குடிக்கிறது கூட வேணும் அது. சரி, நீ எதுக்கு சும்மா சும்மா எங்க அம்மா வெறுப்பேத்துற? டீ போட்டு தானே வச்சிருக்காங்க, போய் ஊத்தி குடிச்சா என்ன? எதுக்கு எத்தனை வரும் உங்களுக்கு ஊத்தி? இந்த அளவுக்கு பேசிட்டு மறுபடியும் டீ ஏத்தணும் வந்து போட்டா எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். என்ன கௌரவம் தான் முக்கியன்ற? அப்புறம் இது குடிக்கிற எத்தனை பூனைக்கு ஊத்துறாங்க. அதுக்காக வாழாட்டம். வாழாட்டமா? இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க. வந்து மாட்டீங்கன்னா வாய்தான் உனக்கு. ஆனா எத்தனை வந்து குடுக்குறாங்க கூட இல்லாம நீ நோய் நோய் பேசின இருக்கிற. அதான் போச்சா டீ போச்சா?